சரவணம்பட்டியில் சூப்பரான லக்ஸூரியான ஒரு 3BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. வித் டிவி யூனிட்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸான கிச்சன் கம் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீட்டில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் சூப்பரான அட்டாச்சு பாத்ரூமோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரான பால்கனி வியூவோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இந்த அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீட்டில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக சரவணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க் ரோட்டில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ஒரு கிராண்டான சூப்பரான எலிவேஷனோட இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஏரியாவில் எலிவேஷன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு டைல் ஒர்க்கு, காடி ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 3.15 சென்ட்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங்கில் நார்த் ஃபேஸிங்கில் அமைக்கப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. ஸோ இதனுடைய பில்டப் ஏரியா 1733 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டோட போர்ட்டிகோ மெஷர்மெண்ட் 9:13 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குது. உள்ள என்ட்ரானோட போர்ட்டிகோலே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஜாலி ஒர்க் அண்ட் பெர்கோலா ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேசர் கட்டிங் கிரில்லுமே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எலிஜென்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட வடக்கு பக்கம், அதாவது நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட் பேக் ஏரியா வந்து நமக்கு மினிமம் ஒரு 2 ஃபீட் மேலே கொடுத்து, ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்வெல் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு வாஷ் பேஷன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட் பேக் வீட்டை சுற்றியுமே நீங்கள் வந்து ஈஸியாக போயிட்டு வர மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்து கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மலைத்தொழி விழுகாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான வந்துட்டு டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக்கூட்டில் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. டீக்கூட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டோரோட பேட்டர்ன் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு வீடியோ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபோயர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஃபோயர் ஏரியாங்க. ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆத்தங்குடி டைல் டிசைனில் ரொம்ப நீட்டாக வந்துட்டு லே பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே. ஸோ இது வீட்டோட ஹால் ஏரியாங்க. 19:11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட் சோஃபா செட்டப் எல்லாமே வந்துட்டு இவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கர்டைன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோஃபாவோட பேட்டர்ன், டிவி யூனிட் இது எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே கலர் பேட்டர்னில் வர மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. அது போக இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:19 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேட்டர்னில், கலர் பேட்டர்னில் நமக்கு இந்த மாடுலர் கிச்சன் வந்து நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான கவலையுமே இல்லைங்க. ஸோ நிறைய வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக டைனிங் டேபிள் செட்டப் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராயலான லுக்கில் தான் வந்துட்டு எல்லாமே வந்து கர்டைன்ஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணி வந்துட்டு இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் மூலிமா வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஷ் வாஷர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் செட்டப் எல்லாமே வந்து நமக்கு அங்கேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக சிம்னி எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் டேபிள் டாப்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்பேப்பர்ஸ் நிறைய வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10:12 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2/4 டைல் லே பண்ணியிருந்தாங்க. சேம் தான் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்லேயும் நமக்கு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உட்டன் பேட்டர்னில் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் ஆகட்டும், ஹால் ஏரியா எல்லாமே வந்துட்டு அந்த கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே கர்டைன்ஸ்லேருந்து பெட்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதேமாரி தான் வந்துட்டு இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட தீம்ங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 அடி 11 இன்ச்சு அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் வித் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமில் வந்துட்டு நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்டு ஒரு பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துருந்தோங்க.
ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான ரைசர் அண்ட் ட்ரெட் வச்சு தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால்க்கு வந்து டார்க் கலர் வந்து ப்ளூ கலர் டார்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ் வித் வுட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா விண்டோஸுக்குமே வந்து நமக்கு கர்டைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாலோட மெஷர்மெண்ட் 5.5க்கு 14.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் நமக்கு டார்க் கலரில் வந்து பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 12.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கலர்லேயே வந்து நமக்கு உங்களுக்கு கர்டைன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே டைல் தான் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து 8.5க்கு 4.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 4க்கு 8.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசி விண்டோ வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பேஷன் வித் கிளாஸோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் நமக்கு நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால்கனி வியூ இருக்குதுங்க. பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5.5க்கு 8.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பால்கனி வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான வியூவோட வந்துட்டு இந்த பால்கனி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த பால்கனியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப் அண்ட் கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால்கனியை வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே சரவணம்பட்டி கார்பரேஷன் லிமிட்குள்ளே தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஐடி பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஐடி பார்க் வந்து ரீச் பண்ண முடியுங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 12 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் வந்துருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு மட்டும் நமக்கு வந்து டார்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 6க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 7 ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வெண்டிலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஸட் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்து இந்த பாத்ரூமில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 பாத்ரூமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டைல் பேட்டர்ன் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியான பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஓப்பன் டெரைஸ் ஏரியாங்க. ஸோ இதில் ஜாலி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷனில். டெரேஸ் ஏரியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் ரொம்ப நீட்டான ரைசரில் தான் வந்துட்டு இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி பைப்லைன் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 2000 லிட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்கோலா டிசைனில் வந்து ஸ்டீல்லேயே வந்து பெர்கோலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேலேயே வந்து நீங்கள் ஒரு பார்ட்டி கூட கண்டக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸான டெரேஸுங்க இது வந்து. அது போக எலிவேஷன் பர்பஸ்க்காக ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு லேசர் கட்டிங் கிரில் டிசைனுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி பார்க்லேருந்து ரொம்ப ரீச்சபிளான டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.